பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் புலன் விசாரணை செய்த காவல் ஆய்வாளர் சென்டிமெண்ட் மூலமாக அந்த வழக்கை புலன் விசாரணை செய்து எப்படி வெற்றி கண்டார்? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிங்கம்பட்டி மாடசாமி. நம்ம இன்னைக்கு ஊட்டிக்கு போறோம். 1992ஆம் வருடம் ஒரு நாள் அதிகாலை 8 மணிக்கு ஊட்டி இன்ஸ்பெக்டர் முத்தமிழ் மணி காவல் நிலையத்துக்குள்ள நுழைஞ்சு சீட்ல போய் உட்கார்றாரு. அவரோட ரைட்டர் அவர்கிட்ட சார், காலையிலிருந்து டாப் ஹில் லாட்ஜியோட உரிமையாளர் உங்களுக்காக வெயிட் பண்றாரு சார் அப்படின்னு. ஏன் ரைட்டர், அவர் ரொம்ப வயசானவர், ஏன் காக்க வச்சிங்க, என்னன்னு கேட்டு அனுப்பிச்சிருக்க வேண்டியதானே? இல்லை சார், உங்களை தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரே அடியா இருக்கிறார் சார் அப்படின்னு. சரி, வர சொல்லுங்க அப்படின்னு. அவரு இன்ஸ்பெக்டர் ரூமுக்குள்ள நுழையிறாரு. அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும். நல்ல மனிதர், மனிதாபிமானம் மிக்க மனிதர், நல்ல பணக்காரர். அவரு கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாரு. தான் டேபிள் மேல இருந்த டீ அவருக்கு கொடுக்குறாரு. அவரும் மறுக்காம வாங்கி குடிக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, உங்க பிரச்சனை என்ன, எதுக்காக வெயிட் பண்ணீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. சார், நேற்று நைட்டு ஒரு 12 மணிக்கு லாட்ஜிக்கு ஒரு ஜோடி வந்திருக்காங்க சார். 12 மணிக்கு மேல அவங்கள ரூம் இல்லைன்னு சொன்னா எங்க போவாங்கிற அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல மேனேஜர் அவருக்கு ரூம் கொடுத்துருக்காரு. காலையில் அந்த பையன் 6 மணிக்கு எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு வாரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்கான் சார். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த ரூமுக்குள்ள இருந்து ரத்தம் கதவுக்கு அடியிலோடி வெளியில வருதுருக்கு. ரூம் பாய் அதை பார்த்துட்டு மேனேஜர்கிட்ட சந்தேகப்பட்டு சொல்லியிருக்கான். மேனேஜர் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கவும் அந்த பொம்பளை குத்து காயப்பட்டு இறந்து கிடந்திருக்கா உள்ள அப்படின்னு சொன்னார். இவ்வளவுதானே மேட்டர், நீங்க ஏன் இதுக்கு பத்தி கவலைப்படுறீங்க? கொலையாளியை பிடிக்க வேண்டியது எங்க வேலை, எங்க கடமை, நீங்க கவலையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் காவலர்களையும் ஜீப்ல ஏத்திட்டு முத்தமிழ் மணி நேரா லாட்ஜிக்கு போறாரு. மாற்று சாவியை போட்டு கதவை திறந்து உள்ள போறாங்க. ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண். வயிற்றுல 3 குத்து, நெஞ்சில 1, கழுத்துல 1மா 5 குத்து. ரத்தம் ஓவரா வெளியில தர வழியா ஓடி அந்த ரூம் விட்டு வெளியில வருது ரத்தம். அந்த ரூம்ல டேபிள் மேல 2 மது பாட்டில், காலியான பாட்டில், 2 காலியான கிளாஸ், கொஞ்சம் மிக்சர், ஒரு ஹேண்ட்பேக். ஹேண்ட்பேக்ல மேக்கப் செட் எல்லாம் இருக்கு. வேற எந்த அட்ரஸும் அதுல இல்லை. மேனேஜரை கூப்பிட்டு அந்த இன்கம் ரெஜிஸ்டர் எடுக்கிறாரு. அதுல சிவக்குமார் 10/2 காந்தி தெரு, தருமபுரின்னு போட்டிருக்கு. ஒரு 2 காவலர்களை தருமபுரிக்கு அனுப்பி அந்த ஒரு அட்ரஸ் இருக்கா, அந்த அட்ரஸ்ல யாராவது இருக்காங்களான்னு பார்க்க சொல்லி அனுப்புறாரு. மேனேஜரை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீங்க நைட் அவனுக்கு ரூம் கொடுத்தீங்களே, அந்த பையனை பார்த்தீங்களே, அவனை இதுக்கு முன்னாடி இந்த லாட்ஜில் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு கேட்கப்போ, சார், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் நினைச்சு பார்த்தேன் சார், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவனை நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் சார் லாட்ஜில் அப்படின்னு. பரன் மேல இருக்கிற அத்தனை இன்கம் ரிஜிஸ்டரையும் எடுத்து 2-3 காவலர்களை போட்டு தேடுங்கன்னு சொன்னார். அதுக்குள்ள பிங்கர் பிரிண்ட் எக்ஸ்பர்ட் வந்தாரு. அந்த பாட்டில், கிளாஸ்ல உள்ள ரேகையெல்லாம் எடுத்தாரு. இறந்து போன பெண்மணியினுடைய ரேகை எடுத்தாரு. போட்டோகிராஃபர் வந்தாரு. போட்டோக்கெல்லாம் எடுத்தாங்க. இந்த பிளட் எல்லாம் சாம்பிள் எடுத்தாங்க. பாடியை ரிமூவ் பண்ணாங்க. 4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு ரிஜிஸ்டர்ல சிவக்குமாரை கண்டுபிடிச்சாங்க. சிவக்குமார் 10/2 காந்தி தெரு, பொள்ளாச்சின்னு எழுதியிருந்தது. 2 இடத்துலையும் கையெழுத்து ஒரே ஆளு தான் போட்டிருக்கான்னு நல்லாவே தெரிஞ்சது. இதுவே பயங்கரமான ஒரு இன்ஸ்பெக்டருக்கு கிடைச்ச குழு. பொள்ளாச்சிக்கு 2 நல்ல ஆளுகளை அனுப்புனாரு.
சில போலீஸில் சில பேர் ஆர்வ கோளாறுல அவசரப்பட்டு காரியத்தை கொஞ்சம் ஏடா கூட பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இந்த அட்ரஸில் சிவகுமார் இருக்கானான்னு அங்கே உள்ளவங்ககிட்ட கொஞ்சம் ரகசியமாக விசாரிச்சுட்டு அந்த வீட்டுக்கு போயிருக்கணும். அது இல்லாமல் நேரடியாக அந்த வீட்டுக்கே போயிட்டாங்க. உள்ளே போனால் சிவகுமார் இல்லை, அவங்க அக்கா இருக்கிறா. அவள் வந்து நாட்டு வக்கீல் மாதிரி பேசுகிறா. ஏன் தம்பியை தேடுறீங்க அப்படின்னு கேள்விகளை கேட்டு தொலைச்சி எடுத்துட்டா. கடைசியாக தம்பி வாழமண்டிக்கு போயிருக்கான் அப்படிங்கிற தகவல் போலீஸுக்கு கிடைச்சிது. அங்கேருந்து அடையாளத்துக்கு சிவகுமாருடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை போலீஸ் எடுத்துக்கிடுச்சு. வாழமண்டிக்கு போலீஸ் போனாங்க. அதுக்கு முன்னாடி ஷார்ட்கட்டில் போய் அவங்க அக்கா அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க அவன் எஸ்கேப். ஃபோட்டோவோட போலீஸ் திரும்புது. ஃபோட்டோவை மேனேஜர்கிட்ட காட்டின உடனே, சார் இவன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வயசானவர் அதை பார்த்து எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிர்ச்சியில் மயங்கி விழுந்துட்டார். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் இந்த இறந்து போன பெண்ணுடைய ஃபோட்டோவை ப்ரெஸ்ஸில் இந்த மாதிரி கொலை உண்டு கிடந்தாங்க, இவங்க அடையாளம் தெரியல அப்படிங்கிற விவரத்தோட யாராவது விவரம் தெரிஞ்சு வரலாம் என்ற நம்பிக்கையில் பிரசுரம் பண்ணாங்க. சிவகுமார் வந்து 2 நாளில் கோயம்புத்தூர் கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகிட்டான். அவனை போலீஸ் காவல் எடுத்து இன்ஸ்பெக்டர் விசாரித்தார். சார், அந்த பொம்பளை யாருன்னு எனக்கு தெரியாது. பஸ் ஸ்டாண்டில் நின்னா நான் லாட்ஜுக்கு கூப்பிட்டு போனேன். என்கிட்ட திமுறா பேசுனா குத்திட்டேன் சார், அவ்வளோதான் சார் அப்படின்னு எடுத்தறிஞ்சே பேசுகிறான். ஒரு கொலை செஞ்ச ஒரு உணர்வு கூட, குற்ற உணர்வு கூட அவனுக்கு இல்லை. இன்ஸ்பெக்டர் நேராக அவன் அக்கா வீட்டுக்கு போனார். அக்கா வீட்டை சர்ச் பண்ணதில் ஒரு சின்ன அடகு வச்ச சீட்டு கிடச்சிது. அதில் ஒரு மூக்குத்தி அடகு வச்சுருக்காங்க. அந்த பொம்பளைகிட்ட கேட்டாங்க அக்காட்ட, ஏமா இந்த மூக்குத்தியை யாருடைய மூக்குத்தி? சார், செலவுக்கு பணம் இல்லைன்னு தம்பிகிட்ட கேட்டேன், அவன் தான் அந்த மூக்குத்தியை அடகு வச்சுக்கோன்னு சொன்னான் சார். அந்த அடகு வச்ச மூக்குத்தியை மீட்டுட்டு சிவகுமார்கிட்ட கொண்டாந்து காட்டுறாங்க. இது யார் இதுன்னே எனக்கு தெரியாது சார், அந்த பொம்பளை எந்த நகையும் போடல சார், ஒரு நகையும் போடாமல் தான் சார் அந்த பொம்பளை இருந்தா அப்படின்னு அப்பவும் அப்படி தான் பேசுகிறான் அவன். இந்த நேரத்தில் பேப்பரில் படத்தை பார்த்துட்டு ஒரு பொண்ணும் பையனும் வந்தாங்க. அவங்கள கூட்டு போய் இறந்து கொலை செய்யப்பட்ட பெண்ணினுடைய சடலத்தை காட்டவும் அது அவங்களுடைய அம்மானு 2 பேரும் உறுதிப்படுத்தினாங்க. அந்த மேக்கப் செட்டெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மா உபயோகப்படுத்துகிற பொருள் தான் சார். எங்கள் அம்மா எப்போவுமே ஒரு 12 சவரன் நகை போட்டிருப்பாங்க சார். மூக்குத்தி போட்டிருப்பாங்க, கம்மல் போட்டிருப்பாங்க, நெக்லஸ் போட்டிருப்பாங்க, செயின் போட்டிருப்பாங்க, வளையல் போட்டிருப்பாங்க சார். இந்த மூக்குத்தியை அவங்ககிட்ட காட்டினப்போ, சார் எங்கள் அம்மாவுடைய மூக்குத்தி தான் சார்னு அந்த பொண்ணு அடையாளம் காட்டுச்சு. இதுக்கு அப்புறமும் சிவகுமார் வந்து போலீஸுக்கு சரியாக விசாரணைக்கு ஒத்துழைக்கல. இவனை சென்டிமெண்ட்டாக தான் டச் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை வர வச்சு பொம்பளை போலீஸை வச்சு விசாரிக்க ஆரம்பித்தார். பொம்பளை போலீஸ் விசாரணை 5 நிமிஷம் தான் ஆயிருக்கும். சார் எங்கள் அக்காவை அடிக்காதீங்க சார், எங்கள் அக்கா அடிக்காதீங்க சார், அவள் ஒன்றுமே தெரியாது சார், நான் சொல்கிறேன் சார், எல்லா உண்மையும் சொல்கிறேன் சார் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். சொல்லுடா இப்போ அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோடனே, சார் அந்த 12 சவரன் நகையும் அந்த அம்மா போட்டிருந்த அத்தனை நகையும் கோயம்புத்தூர் டவுன் ஹாலில் ஒரு வியாபாரிகிட்ட வித்துட்டேன் சார், கடைக்காரர்கிட்ட. இம்மிடியேட்டாக அந்த கடைக்காரர் வெங்கையாவை கூப்பிட்டு வந்தாங்க. வெங்கையா வந்து சிவகுமாரோட அடமண்டான ஆளாக இருக்கிறான். இந்த சிவகுமாரை எனக்கு தெரியவே தெரியாது, இவனை நான் பார்த்ததே இல்லை, இவன்ட்ட நகையை நான் வாங்கினதும் இல்லை, வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை சார். அவருக்கு சப்போர்ட்டாக 2 வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்துக்கு வந்தாங்க. சார் அவன் தான் அவனை தெரியவே தெரியாதுங்கிறான், அவன்கிட்ட வாங்கலைன்னு சொல்கிறான், அதுக்கு மேலே ஏன் சார் டார்ச்சர் பண்ணுறீங்க, கோர்ட்டு மூலமாக பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு 2 வக்கீலும் சொல்கிறாங்க. முத்தமிழ்மணி வந்து இறந்து போன சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போய் விசாரிக்க போயிருந்த நேரத்தில் அந்த அம்மாவுடைய டைரி ஒன்றை சீஸ் பண்ணியிருந்தார். சாமுண்டீஸ்வரிக்கு டைரி எழுதுகிற பழக்கம் உண்டு. டெய்லி யார் யாரை எங்கே சந்திச்சோம், எந்த லாட்ஜில் சந்திச்சுங்கிற டீட்டெயிலாக அவள் க்ளீனாக எழுதி வச்சிருக்கா. எல்லாத்தையும் படித்து பார்த்துருந்தார் முத்தமிழ்மணி. அந்த விலாசத்தில் இந்த 2 வக்கீலுடைய பேரும் அங்கே இருக்குது.
இந்த தேதியில் இந்த லாட்ஜில் அப்படின்னு. முத்தமிழ் மணி இந்த வக்கீல் 2 பேர்கிட்டையும், சார் உங்களுக்கு கோயம்புத்தூர் சாமுண்டீஸ்வரியை தெரியுமா அப்படின்னு கேட்டார். தெரியும். இப்போ அதுக்கு என்ன சார் அப்படின்னு. இல்லை அவள் இறந்து போன கேஸில் சில பிரபலங்கள்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறோம். ப்ரெஸ்காரங்கள்லாம் வர சொல்லியிருக்கேன். அவள் எழுதின டைரி இருக்குது, அதில் க்ளீனாக எல்லா பேரும் இருக்குது. இப்போ நான் பேட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். 2 வழக்கறிஞர்களும் அப்படியே அதிர்ந்துட்டாங்க. பக்கத்தில் இருந்த வெங்கையாவை கூப்பிட்டு, இன்ஸ்பெக்டர் என்னென்ன நகை சொல்கிறாரோ அதை உடனே கொடுத்துடணும், டிலே பண்ணாத, நான் அவனை அப்புறமா கோர்ட்டில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கையாட்ட சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சாஸ்தாகமாக ஒரு சல்யூட் அடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. நகைகள் மீட்கப்பட்டது. இந்த வழக்கில் அந்த அம்மா அவருடைய பொருள்கள், மேக்கப் செட் அந்த ரூமில் இருந்தது, அந்த அம்மா அங்கே தான் தங்கியிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த பொண்ணு அடையாளம் காட்டுச்சு. இந்த அம்மாவுடைய கைரேகையும் அந்த ரூமில் கிடச்சிது, இறந்து போன அம்மாவுடைய கைரேகை. சிவகுமாருடைய கைரேகை அந்த பாட்டிலையும் கிளாஸ்லையும் இருந்தது. சிவகுமாரை விசாரிக்கும் போது இந்த அம்மாவை குத்துறதுக்கு பயன்படுத்திய கத்தியையும் அந்த நேரத்தில் போட்டிருந்த பேண்ட்டையும் அவன் எடுத்து கொடுத்தான். அதில் இருந்த இரத்தக்கரை, கத்தியிலையும் பேண்டில் இருந்த இரத்தக்கரையும் அந்த ரூமில் இருந்த இரத்தக்கரையும் ஒரே சேம் பிளட். அது மட்டும் இல்லை, அந்த லாட்ஜில் போட்டிருந்த 2 கையெழுத்தும் சிவகுமாருடைய கையெழுத்து என்பதை ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட்டும் ஒத்துக்கிட்டார். தடயங்களையும் சாட்சிகளையும் சரியாக சேகரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு முடிஞ்சது. சிவகுமாருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. உயர் நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செஞ்சதுலேயும் அந்த தண்டனையை உறுதிப்படுத்துச்சு கோர்ட். இது ஒரு வழக்கு மிக எளிமையான முறையில், ஆர்ப்பாட்டம் இல்லாமல், அக்யூஸ்டை மட்டும் இல்லை, அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டாக வந்தவங்களையும் சென்டிமெண்ட்டாக டச் பண்ணி மிக திறமையாக விசாரணை முடித்த முத்தமிழ் மணி இன்ஸ்பெக்டரை மட்டுமல்ல, அவரோடு இணைந்த அத்தனை காவலர்களையும் நாம் மனதார பாராட்டுவோம். இது உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிடிச்சிருந்தா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறும் சிங்கம்பட்டி மாடசாமி.